Hi friends, how are you all? I'm Grace. I'm back with another interesting topic. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறீங்களா? மழை அப்படின்ற ஒரு விஷயத்தில் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ இந்த மழையை பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாசிபிள் இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸையும் எனக்கு காமெண்ட்ஸில் தெரிவிங்க. ரைட், என்னென்ன முக்கியமான வாக்கியங்கள் அப்படின்றத பார்ப்போம். கேன் யூ செக் த ரெயின் ஃபோர்காஸ்ட் ஃபார் டுடே அப்படின்னா இன்னைக்கு மழையோட நிலவரம் என்ன? நம்ம மழையோட நிலவரம் அப்படின்னு கேட்குறோமே, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறோம்? ஓகே, செக் த ரெயின் ஃபோர்காஸ்ட் ஃபார் டுடே, அதுதான் முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படின்றது தான் அந்த மழையோட நிலவரத்தை நம்ம கேட்குறதுலனுடைய அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்கள், when will the cyclone cross the coast? when will the cyclone cross the coast? புயல் எப்பொழுது கரையை கடக்கும்? ஸோ அந்த கரையை கடக்கும் அப்படின்றது தான் cross the coast அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ புயல் என்பது இங்கே சைக்ளோன். அப்போ வந்து கரையை கடக்கும் அப்படின்னா கடக்கும் அப்படின்றது cross, இந்த கோஸ்ட்ன்றது தான் கரைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சரி, அடுத்தது பாருங்கள், நிறைய பேர் சீ ஷோர் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து when will the rain water drain? இந்த இடத்துல drain அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வடிகிறது. இப்போ நம்ம தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோட்டில் இருக்கும், எப்போங்க இந்த மழை தண்ணி வடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கலோக்கெல்லாம் சொல்லுவோம்ல, எப்போங்க இந்த மழை தண்ணி வடியும். ஸோ இந்த வடியுன்றது தான் ட்ரெயின். when will the rain water drain அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், cyclone is approaching, please do not go near the sea. இந்த கடல் பக்கத்தில் போயிடாதீங்க, புயல் வரப்போகுது, இந்த புயல் வரப்போகுது அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? cyclone is approaching. is approaching அப்படின்றது தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்து ஹெவி ரெயின்ஃபால் ஃபோர்ஸஸ் க்ளோஷர் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டு ரிமைன் ஷட் டுடே. இது பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விடுமுறையை குறிப்பது. ஸோ இந்த இடத்துல கனத்த மழை நிமித்தமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு நம்ம நியூஸில் பேசுவாங்கள்ல, அதுதான் இது. ஹெவி ரெயின்ஃபால் ஃபோர்ஸஸ் க்ளோஷர் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு போட்டாலே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்துடும். நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த விடுமுறை அப்படின்றது தான் க்ளோஷர் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல டு ரிமைன் ஷட் டுடே, இந்த இடத்துல மூடப்படுகிறது அப்படின்றத நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரிமைன் ஷட் டுடே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ டவுன்போர் ஆஃப் திஸ் மேக்னிடியூட், டவுன்போர் ஆஃப் திஸ் மேக்னிடியூட் இன் மை என்டையர் லைஃப் டைம். இது என்ன தெரியுமா மீனிங்க? என்னோடய வாழ்க்கையிலே இந்த மாதிரி மழையை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி மழை, அது எந்த மாதிரி மழை அப்படின்னா பயங்கரமான ஒரு மழை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டவுன்போர் ஆஃப் திஸ் மேக்னிடியூட், இந்த அளவுக்கு மழை, பயங்கரமான மழை, இந்த அளவுக்கு மழை நான் வாழ்நாளே பார்த்ததே இல்லைங்க, அனுபவிச்சதே இல்லைங்க அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுங்கள். டவுன்போர் ஆஃப் திஸ் மேக்னிடியூட் அப்படின்னா இந்த அளவுக்கு அப்படின்ற கான்செப்டை குறிக்குது. அடுத்து ஹெவி ரெயின்ஃபால் ஹேஸ் காஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். இந்த லேண்ட்ஸ்லைட்ஸுன்றது கனத்த மழை நிமித்தமாக நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க. நிலச்சரிவுனா இந்த இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கல் உருண்டு வரும், ரொம்ப பயங்கரமான ஒரு கல் வந்து அந்த வீடை மோதி அதில் நிறைய பேர் உயிர் இழந்தாங்க. ஸோ அதுதான் அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நிலச்சரிவு, நிலத்திலிருந்து மண்ணும் தண்ணியும் கலந்து அப்படியே அடிச்சுட்டு வர்றது தான் நிலச்சரிவு. அடுத்து டியூ டு சைக்ளோன் ஹை அலர்ட் ஹேஸ் பீன் சவுண்டட் அட் தி போர்ட். இந்த போர்ட்டுன்றது நம்ம அதிகமாக தமிழில் கேட்ட ஒரு வார்த்தை, துறைமுகத்தில் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான். ஸோ புயல் காரணமாக துறைமுகத்தில் எச்சரிக்கை கூண்டு ஏந்தி இருக்கிறாங்க. ரெட் அலர்ட் அப்படின்றத அவங்க வந்து ஒரு சிக்னல் மாதிரி காமிப்பாங்க, உங்களுக்கு வந்து ரெட் அலர்ட்டுங்க, எல்லோ அலர்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது துறைமுகத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, அதை வந்து விளக்கு மாதிரி என்ன ஏற்றி வைப்பாங்க. அதுதான் வந்து ஹை அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு அந்த துறைமுகத்துக்கு ஆங்கிலத்தில் போர்ட் அப்படின்றது தெரியாது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு இஸ் லைக்லி டு ரிசீவ் லைட் டு மாடரேட் ரெயின்ஃபால் ஓவர் த நெக்ஸ்ட் 1 வீக். அடுத்த வாரம் முழுவதும் எப்படின்னா, அதாவது மிதமான அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம நியூஸ்லலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, அடுத்த ஒரு வாரத்திலே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். ஸோ லேசான அல்லது மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த லேசான மிதமானன்றது தான் லைட் டு மாடரேட். லைட்டுன்றதுனா நம்ம வந்து லைட் அப்படின்றது என்ன சொல்கிறோம், லேசான. சுமிதமான அப்படின்னா மாடரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ஃப்ரேஸ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள்,
ஹெவி ரெயின் accompanied by cyclonic winds. அப்படின்னா சூறாவளி காற்றுடன் மிரட்ட போகும் மழை. அந்த மிரட்ட போகும் மழை அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ஹெவி ரெயின் accompanied by cyclonic winds. ஸோ சூறாவளின்றது தான் சைக்ளோனிக் வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதெல்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டீங்க. இதுதான் இந்த வார்த்தை தான் கரெக்டாக ஆப்டாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் காமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். அதாவது வரலாற்றிலே இப்படி ஒரு மலையை நான் பார்த்ததே இல்லை. அந்த வரலாற்றிலே அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து சொன்னாலும் சரி, பார்க்காம சொன்னாலும் சரி, பட் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு மலையை நான் பார்த்ததே இல்லைன்றத வாக்கியமாக நீங்கள் எப்படி உருவாக்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன். காமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி வாக்கியங்கள், புது வார்த்தைகள் அப்படின்றத ஒரு டெக்னிக் மூலமாக நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். என்ன டெக்னிக் அப்படின்னா, இப்போ வந்து சைக்ளோன், அப்புறம் வந்து ஸ்ட்ரோம், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்சஸை எடுத்து வச்சுட்டிங்க, ஒரு டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைட்டில் கீழே நம்ம நிறைய லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா, கிராஸ் த கோஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு, ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ன்ற ஒரு புது வார்த்தையை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது க்ளோஷர் ஆஃப் எஜுகேஷனல், இல்லைன்னா ஷட் டவுன், ரிமைன் ஷட் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் போர் ஆஃப் திஸ் மேக்னிடியூட் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொன்று, லேண்ட்ஸ்லைட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள், லைட் டு மாடரேட் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு டைட்டில் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் கீழே யூ ஹாவ் டு லிஸ்ட் அவுட் த நியூ வேர்ட்ஸ், புது வார்த்தைகள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஆர் ஃப்ரேம் அ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன். ஸோ நீங்களாக ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வேர்ட் சீக்வன்ஸ் டெக்னிக்கோடைய நோக்கம். இன்றைக்கி வந்து ஒரு குரூப் கிளாஸில் நான் வந்து வேர்ட் டெக்னிக் கேமில் ஆக்சிடெண்ட்டை பற்றி எடுத்தேன். அது நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் விரும்பி அந்த புது வார்த்தைகள் கற்றுக்கிட்டாங்க. எப்படின்னா டயர் வெடிச்சு போச்சு, திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு, இதெல்லாம் எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகாமல் ஒரு சவுண்டு கேட்கும், ன்ட்டு அந்த மாதிரி சவுண்டுக்கெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய வெக்காபுலரிஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ தே ஹவ் லேர்ன் நியூ வெக்காபுலரிஸ் டுடே. அதனால் நீங்களே ஓனாக ஒரு விஷயத்தை யூனிக்காக யோசிக்கணும். இஃப் யூ வாண்ட் டு திங்க் uniquely, if you want to think something differently, if you want to find alternative vocabularies whenever you want to develop your vocabulary skill, உங்களுடைய ஆங்கில வளமையை நீங்கள், உங்களுடைய புது வார்த்தைகளுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்களாக சொந்தமாக க்ரியேட்டிவாக யோசிக்கணும். யூ ஹாவ் டு திங்க் இன் மல்டிபிள் வேஸ், வித்தியாசமான முறைகளில் யோசிக்கிறதுக்குரிய ட்ரைனிங் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமாக ஒரு நபருக்கு வெக்காபுலரிஸிலிருந்து, கிராமட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து, ஈவன் கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும், எப்படி ஒரு நரேஷன், ஒரு ஸ்டோரி நரேஷன், இன்சிடென்ட், ஆக்சிடென்ட் எதுவாக இருந்தாலும் எப்படி பேசணும், அது எல்லாத்துக்குரிய பயிற்சி நீங்கள் IELTS, TOEFL, நீங்கள் அதிகமான பேண்ட் ஸ்கோர் பண்ணுறது, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில், பிஸ்னஸ் இங்கிலீஷில், உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் என்னென்ன என்ரிச்மெண்ட் கொடுக்கணுமோ அத்தனை கிளாஸஸும் நம்ம எடுக்கிறோம். ஸோ வர 15ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் வாட்ஸ்அப் நம்பர்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா மேலே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக தொடர்பு கொண்டு சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுங்க, சீக்கிரமாக இந்த வார்த்தையெல்லாம் கற்றுக்குங்க, வாக்கியங்களை டெய்லி பயன்படுத்துங்க. புது ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெக்காபுலரி ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். இன்னும் நிறைய வீடியோஸ் இதேமாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.